நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜாபர் ஷாதிக் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா? கடந்த 2 வாரமாகவே பார்த்தோம் அப்படின்னா பலரால் பேசப்படக்கூடிய ஒரு பேராக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே வரும்போது, நம்ம எல்சியு அதாவது லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வர மாதிரி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு ஒர்த் இருக்கக்கூடிய போதைப் பொருள் அப்படின்றத வச்சிருந்த 3 பேரை பார்த்தோம் அப்படின்னா டெல்லி போலீஸார் கைது பண்ணியிருந்தாங்க. அவங்கள விசாரிக்கும் போது தான் இதுக்கு மூளையாவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாபர் ஷாதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற நியூஸ் வெளியே வருது. ஜாபர் ஷாதிக் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்க திரைப்படங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ரொடியூசராகவும், அது மட்டும் இல்லாமல் திமுக இருக்கு இல்லையா, திமுகல அயலக அணியினுடைய துணை அமைப்பு செயலாளர் அப்படின்ற போஸ்டிங்கும் ரொம்ப முக்கியமான போஸ்டிங். பிளஸ் தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஆக்டர்ஸோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா ஜாபர் ஷாதிக் ஒரு ப்ரொடியூசர் தானே, இவர் வந்துட்டு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தானே, இவர் இவ்வளோ பெரிய கடத்தல் அப்படின்றதுக்கு மூளையா இருக்காரா, இவ்வளோ பெரிய கேங்குக்கு வந்துட்டு ஒரு தலைவனா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இஷ்யூ வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஜாபர் ஷாதிக் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவரை தேடுறதுக்கு எக்கச்சக்கமான தனிப்படைகள் அப்படின்றது அமைக்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்குமே டிமிக்கி கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ஸ்ல அவர் தலைமறைவாக இருந்திருக்காரு மாறி மாறி. ஃபர்ஸ்ட் திருவனந்தபுரம், அகமதாபாத், புனே, மும்பை, ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி தலைமறைவாக இருந்துகிட்டு இருந்திருக்காரு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெய்ப்பூர்ல தான் அவர் இருக்காரு. ஸோ ஜெய்ப்பூருக்கு போனீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர்ல ஒரு பர்டிகுலரான ஹோட்டல் நேம் சொல்கிறாங்க. அங்கே தான் ஜாபர் ஷாதிக் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு என்சிபி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. அவங்களும் அந்த நியூஸ் அப்படின்றத கேட்டுட்டு அங்கே போய் சர்ச் பண்ணும்போது ஜாபர் ஷாதிக் மாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஜாபர் ஷாதிக் மாட்டினது கூட பெரிய மேட்டர் கிடையாது, ஜாபர் ஷாதிக்னால யார் யார் மாட்ட போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய மேட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டெல்லியிலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜாபர் ஷாதிக் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வாக்குமூலம் அப்படின்றது வாங்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் பல திடுக்குடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத ஜாபர் ஷாதிக் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அரசியல் கட்சி பிரபலங்கள், அது மட்டும் இல்லாம சினிமா நட்சத்திரங்கள், அது கோலிவுட் மட்டும் கிடையாது பாலிவுட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நட்சத்திரங்களோட ஜாபர் ஷாதிக் இருக்கார் இல்லையா, அவர் தொடர்புல இருந்திருக்காரு, போதைப் பொருட்கள் அப்படின்றத கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஜாபர் ஷாதிக்கை பொறுத்த வரைக்குமே நான் போதைப் பொருள் கடத்தினேன் அப்படின்றத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3500 கிலோ போதைப் பொருள் அப்படின்றத கடத்திருக்கேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த என்சிபி ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக பிடிக்கப்பட்ட போதைப் பொருளுடைய மதிப்பு அப்படின்றதே பார்த்தோம்னா 2000 கோடி ரூபாய் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த போதைப் பொருள் சூடோபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் பார்த்தோம்னா பெத்தபேட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இதை வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுக்கு சத்து மாவோடையும் உணவுப் பொருட்களோடையும் கலந்து கடத்தல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வருது, இந்த மாதிரி அதிகப்படியான போதைப் பொருட்கள் வந்து உணவுப் பொருட்களில் கலந்து இந்தியாவிலிருந்து வருது, என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் டெல்லியில் அதிகப்படியான நோட்டம்ன்றதை விடுறாங்க. அப்பதான் இவங்க கேங் மாட்டுது, ஜாபர் ஷாதிக்கும் மாட்டுறாரு. ஸோ மாட்டி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜாபர் ஷாதிக் இருக்கார் இல்லையா, அவருடைய கூட்டாளிகளை விசாரிச்சு கூட்டாளிகளோட மட்டும் இல்லாமல் அவருடைய செல்போன் நெட்வொர்க் எல்லாத்தையுமே வச்சு ஜாபர் ஷாதிக்கை பிடிச்சிருக்காங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போதைப் பொருள் தயாரித்து வித்த இல்லையா, அந்த படத்தில் அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டு அதிகப்படியில் பணம் அப்படின்றது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பணமாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஊக்க நிதி, வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, கட்சியை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கை காசு போடுறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அப்படி ஜாபர் ஷாதிக் போட்ட கை காசு அப்படின்றத பார்த்தோம்னா போதைப் பொருள் வித்ததன் மூலியமா வந்தது அப்படின்றதுனால இப்போ திமுகவுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி திமுகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் கிட்டத்தட்ட 24வது 25 டைமாக பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய நீதிமன்ற காவல் அப்படின்றது நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, அவருக்கு ஜாமீன் அப்படின்றது கொடுக்கப்படாம. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொன்முனி அவருடைய அமைச்சர் பதவி அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கு, அவர் மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு காரணமா. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அடுத்தடுத்து ஆடியோ ஃபைல்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணி ஒரு மாதிரி நெருக்கடி அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது அதை நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல ஜாபர் ஷாதிக் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மங்கை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஜாபர் ஷாதிக் இருக்கார் இல்லையா, அவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த படம் முழுக்கவே பார்த்தோம்னா அந்த போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை தயாரித்து அதுல இருந்து வந்து வச்ச காசை வச்சு தான் இந்த படம் அப்படின்றத எடுத்தேன் அப்படின்னும் பரபரப்பான வாக்குமூலம் அப்படின்றது கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ஜாபர் ஷாதிக்கை வந்துட்டு
இந்த மாதிரி ப்ரொடியூசர் ப்ளஸ் அரசியல் பிரமுகராக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி வந்த பணத்தில் நான் ஹோட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, அந்த ஹோட்டலுடைய அந்த அப்ரூவல்ஸ்லாம் யார் கொடுத்தா, அதுக்கு ஏதாவது லஞ்சம் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இவ்வளோ அதிகமான லெவலில் முறைகேடு அப்படின்றது பண்ணியிருக்கக்கூடிய ஜாபர் ஷாதிக் இவருடைய கூட்டாளிகள்லாம் யார், யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சு விசாரிக்க வேண்டிய தகவல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் டெல்லியிலேயே பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக கஸ்டடி அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் ப்ளஸ் பாலிடிக்ஸை சேர்ந்தவங்க, ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் சினிமா இருக்கு இல்லையா, சினிமாவை சார்ந்த பல நட்சத்திரங்களுமே பார்த்தோன்னா வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நம்ம பேரை சொல்லிடுவாரோ, அவங்க பேரை சொல்லிடுவாரோ, இவங்க பேரை சொல்லிடுவாரோ, இவங்களுக்கு என் கூட கான்டாக்ட் இருக்குது, இவங்க என்கிட்ட இருந்து போதைப் பொருளை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேரியர் இருக்கு இல்லையா, நம்ம கேரியரும் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடும். அப்படின்றதுனால அமைதியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்த விஷயத்தில் நம்ம பேர் இருக்கு இல்லையா, நம்ம பேர் வர வரைக்கும் நம்ம எதையுமே வாய் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ இதில் பல முக்கியமான தலைகள் ஈடுபட்டிருக்கிறதுனால யார் யாரோட பேர் அப்படின்றது வெளியே வரப்போகுது, யார் யாரோட பேர் மாட்ட போகிறாங்க, எந்தெந்த அரசியல் கட்சியை சார்ந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உள்ளே வர போகிறாங்க. இன்னும் ஜாபர் ஷாதிக்குடைய வாய்கள்லேருந்து என்னென்ன மாதிரியான பேச்சுகள் அப்படின்றது வரப்போகுது, அவர் எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரா இல்லையா, அப்படி உண்மையை சொல்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அது தமிழக அரசியல் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போதைப் பொருள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே இருந்துக்கிட்டே டெல்லியில் ஒரு குடோன் அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா அங்கேருந்து சப்ளை அப்படின்றத பல வெளிநாடுகளுக்கு பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு சினிமாவில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்காவான பிளானிங்கோட இந்த கடத்தல் அப்படின்றது நடந்திருக்கு. பட் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்னதான் கடத்தலாக இருந்தாலும் சரி, என்னதான் தப்பான தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ கோடி கோடியாக பணம் வந்தாலும் சரி அதை நம்ம பயந்துட்டு தான் செய்யணும். இதே 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம காலரை தூக்கி விட்டு நம்ம பணம் அப்படின்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணலாம். ஸோ இதை பார்த்தாவது இன்னும் பல ஊழல் பெருச்சாளிகளாக இருந்தாலும் சரி, போதைப்பொருள் கடத்தக்கூடிய கடத்தல் பெருச்சாளிகளாக இருந்தாலும் சரி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மாட்டினது ஒரு ஜாபர் ஷாதிக் தான். இன்னும் எத்தனை ஜாபர் ஷாதிக் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இனிமேலாவது பார்த்தோம் அப்படின்னா போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இருக்காங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஈடுபாடு அப்படின்றத காட்டி இந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா பல ஜாபர் ஷாதிக் வெளியே வருவாங்க. தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இருக்கு இல்லையா, அது ஒழிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஜாபர் ஷாதிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, நம்ம இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது இருக்கு இல்லையா, அது ஒரு கெத்து, அது பண்ணால் நல்லா இருக்குது, வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பழகும் போது நல்லா இருக்கும். ஆனால் பின்னாடி நம்ம வாழ்க்கையில் நம்ம படுவோம் தெரியுமா, அன்னைக்கு தான் தெரியும் இதை நம்ம கையில் தொற்றுக்காமே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனவங்க கிடையாது. ஒரு டைம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியோ, இல்லை கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் இதை பண்ணி பாடுறா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க தான். அவங்க வெளியே வரணும்னு நினச்சா கூட வர முடியாத அளவுக்கு அது நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ வாழ்க்கை இருக்கு இல்லையா, வாழ்க்கையே முடிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது அந்த போதைப் பொருளுக்கு இருக்குது. ஒரு டைம் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டு சொன்னான்னு பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தயவு செஞ்சு ஒரே ஒரு டைம்னு மட்டும் ஆரம்பிக்காதீங்க. இங்கே பல போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்க அப்படி ஆரம்பித்தவங்க தான். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.